Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடோபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து நம்ம வந்து அடோபி ஃபோட்டோஷாப், அடோபி பிக்சார்ட் அந்த மாதிரி சம்திங் நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரீ ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இன்டர்ன் தான். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸாக எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கும் வந்து மெயினாக அவங்கள வச்சு தான் மோட்டோவாக வச்சு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு A to Z இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த சேனலே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி அடோபி ஆஃப் கேம்பஸ் 2023 ஃபார் டிரைவ் ஃபார் குவாலிட்டி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இன்டர்ன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஷீ ஸ்பாக்ஸ் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடோபி ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023 ஃபார் இட்ஸ் குவாலிட்டி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடோபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டி அனலிஸ்ட் ஷீ ஸ்பாக் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் 2 இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அண்ட் வந்து நொய்டாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்ச் எந்த பேட்ச் வேணா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஃபுல் டைமாக தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஆஃபீஸில் தான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்நெட்டில் பார்த்த வரைக்கும் அரௌண்ட் இன்டர்ன்ஷிப்கே வந்து 75,000 வரைக்கும் இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, 75,000 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும், ஸோ எந்த அளவுக்கு டஃபாக இருக்கும், டஃபாக இருக்காது, நமக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷீ ஸ்பாக் அடோபி உமன்ஸ் ரிட்டன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் டு இனிஷியேட்டிவ் அடோபி ஹெல்ப் உமன் எம்ப்ளாய்ஸ் who want a break for a personal reasons want to join the workforce அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அவங்க வந்து கெரியரில் வந்து பிரேக் எடுத்திருப்பாங்க, அதை வந்து ரீஜாயின் பண்ணுறதுக்காக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. The program will be help launch to professional aspirants. This is a 6-month internship for experienced candidate returning to workforce அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த ஒர்க்ஷிப் பீரியட் வந்து 6 month இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெவலப்பிங் ஃபங்க்ஷனல் இன்டெகிரேஷன் அண்ட் எண்ட் டு எண்ட் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சம் பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பிங் ஃபங்க்ஷனில் இருந்தால் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தேவையில்ல, சும்மா ஒரு யூடியூப்பை பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெஸ்ட் கேசஸ் கிரியேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஸ் பர் ப்ராஜெக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் வித் வேரியஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் பட்ச டெவலப்பர்ஸ், ப்ராடக்ட் ஓனர்ஸ், கிளைண்ட்ஸ் அஸ் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சம் டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படி என்னன்னா அஜைல் மெத்தடாலஜிஸ், அதுக்கப்புறம் ரேலி, ஜிரா, கான்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக் நாலேஜ் ஆஃப் டேட்டா பேஸ் இன்க்ளூடிங் கீஸ், ரிலேஷன்ஷிப், டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆட்ரிபியூட்ஸ், எக்ஸ்பீரியன்சிங் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் தி API லெவல், சோப் UI அண்ட் போஸ்ட்மேன் UI அண்ட் ரெஸ்ட் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் அந்த API எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்து எதுவுமே பயந்துக்காதீங்க. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து யூடியூப்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு கிளியர் கட்டாக தமிழ்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. ஸோ முடிஞ்சால் நான் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த சேனல்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து பேசிக்காக ஒரு லெவல் ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் மூவ் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீபக்கிங், ட்ரபிள் ஷூட்டிங் இன் இஷ்யூஸ் தான் கால் அண்ட் அதர்ஸ் டெக்னிக்கல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் ஏபிள் டு மல்டி டாஸ்க் இன் டைனமிக் என்விரான்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டாஸ்க் வடிவில் கான்செப்டில் சொல்லணும்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏபிள் டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி வித் மினிமல் சூப்பர்வைஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கோடிங் அண்ட் ஸ்கிரிப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இனோவேட்டிவ் பில்ட் சொல்யூஷன் டு ஆட்டோமேட்டிக் இஸ் அ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாலேஜ் ஆன் த வெப் டெக்னாலஜிஸ் லைக் HTML, CSS and plus experience as a business analyst with QA experience would be good to have அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வெப் டெக்னாலஜிஸ்ல லைக் HTML and CSSல வந்து கொஞ்சம் நாலேஜஸ் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பெட்டர் அட்வான்ஸ் இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் ரிவ்யூ, கான்ட்ரிபியூட் டெஸ்ட் சினாரியோஸ், டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அந்த டெஸ்ட் டேட்டா கிரியேஷன் எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை ரூட் காஸ் ஆஃப் இஷ்யூ. அதுக்கப்புறம் கைட் அண்ட் டெவலப் மேனேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், டிட்டர்மைன் ரீட்லைஸ், கொலாபரேட் வித் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டு பிளான் டெஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ராஜெக்ட் ஸ்கோப் ஆஃப் டெலிவரி டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் மெயினாக தேவையில்ல பெருசாக.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சம்திங்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள், குவாலிட்டி அனலிஸ்ட் ஸ்பாக் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த ஜாப் எப்போ போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26th இந்த 9th செப்டம்பர் 26 தான் இவங்க வந்து இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அடோபியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடோபியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள காண்டாக்ட் பிடிச்சி ஸோ எனக்கு இந்த ஜாப் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், என்னோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாமே லிங்க்டின்ல ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ லிங்க்டின்குள்ளே போய்க்கோங்க. லிங்க்டின்குள்ளே போயிட்டு அடோபி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அடோபியில் உங்களோட காலேஜ் சீனியர்ஸ் யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா, காலேஜ் சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா, யுவர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் சீனியர் ஹஸ் பீன் ஒர்க்டு வித் தர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அது எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன ரோலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் சீனியர்ஸ் எல்லாத்துக்கும் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மெசேஜ் பண்ணுங்க, நான் இந்த மாதிரி இந்த பேட்ச் உங்கள் ஜூனியராக படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு இந்த மாதிரி இந்த ஜாப் நான் பார்த்தேன், இந்த ஜாப் ஐடி இதுதான் ஜாப் ஐடி, இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜாப் ஐடி நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரெஸ்யூம், எனக்கு இந்த ரோலுக்கு வந்து என்ன ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க போர்ட்டல்லேருந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்லோட் பண்ணாங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த பேஜில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்லோட் ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த நேட்டிவ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கிவன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து மெயினாக தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட வேலிடான இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் டிவைஸ், ஸோ மொபைலா இல்லை வந்து ஒர்க்கா இல்லை வந்து லேண்ட்லைனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரி கோடு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வேலிடான 10 டிஜிட்ஸ் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹேவ் யூ பீன் எம்ப்ளாய்டு வித் அடோபி இன் அ பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அடோபியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நான் வந்து என்ன ரோலில் ஒர்க் பண்ணேன், ஸோ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஸோ எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோலோட டிஸ்கிரிப்ஷன்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் வந்து நான் எந்த காலேஜில் படிச்சனோ அதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் எந்த டிகிரி முடிச்சனோ ஸோ அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். மாஸ்டர்ஸா பேச்சுலர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஜிபிஏ ஓவரால் ரிசல்ட் சம்திங் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் லாங்குவேஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜஸில் வந்து தெரியும், நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், சில பேத்துக்கு வந்து தமிழ் தெரியும், சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஓவராலாக எப்படி இருக்கீங்க, ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங்கில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அட்டாச்மெண்ட் ஏதாவது இருந்தால், ஐ மீன் கவர் லெட்டர், மார்க் ஷீட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா யூஆர்எல்னு கேட்டிருக்காங்க. லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸில் அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ லீகல் ஏஜ் டு ஒர்க் இன் திஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து 18+ கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவி ஒர்க்டு வித் அடோபி வித் ஃபாலோ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இன்டர்ன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஆர் யூ வில்லிங் டு சப்மிட் பேக்ரவுண்ட் செக் டியூரிங் ஹைரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நான் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இஃப் யூ ஆஃபர் எம்ப்ளாயன் அப்படின்னு டாக்குமெண்டேஷன் எஸ்டாப்ளிஷிங் யுவர் ஐடென்டி ரைட் டு ஒர்க் இந்த கண்ட்ரி. ஸோ நான் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர் யூ ஏபிள் டு ஒர்க் டெய்லி பேசிஸ் ஒர்க் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு. ஸோ அதை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4th ஸ்டெப்புக்கு போக, அது வந்து வாலண்டியர் டிஸ்க்ளோஷர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட ரிவ்யூ வரும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரிவ்யூவாக வரும். ஸோ ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கிளிக்
கிளிக் பண்ணதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து உமன்ஸ்க்கு தான் வந்து கிளிக் பண்ண முடியும். பிகாஸ் நான் கிளிக் பண்ணலாம், இருந்தாலும் என்னோட அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகுது, அதனால் நான் வந்து சப்மிட் பண்ணலை. ஸோ வந்து இது உமன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ மெயில் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் மூவ் ஆகுதா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ மூவ் ஆச்சுன்னா ரொம்பவே ஒரு சந்தோஷம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷன் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ மூவ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மெயினாக பார்த்தீங்கன்னா உமனுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஷீ ஸ்பாக் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் உமன்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம் வந்து கிளியர் அண்ட் கிறிஸ்பாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த ஜாப் கெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ அடோபி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிஸில் நமக்கு ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஒரு கெஸ்ட் லெக்சரான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு எப்படி இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் அது வந்து ஒரு கவுண்ட் தான், இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு டெய்லி வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு கவுண்ட்டாக இருக்கும், எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாபை. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.